அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் தென்காசி சாரலை சிராமி. இன்றைய தினம் டிஎன்பிஎஸ்சி குரூப் 1ஓட நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. 2026 கொண்டு வந்தோம் அப்படின்னா 26 வேக்கன்சி கொண்டு வந்த மாதிரி தமிழக முதல்வர் அவர்கள் கொஞ்சம் மாதிரி இருக்குது. அதாவது 26 கஷ்டப்பட்டு சிஎம் ஆனாங்கன்னு பார்த்தா போஸ்டிங்கே பார்த்தீங்கன்னா வெறும் 26. உங்களை நம்பி இருக்கக்கூடிய ஒரு பல்லாயிரக்கணக்கான லட்சக்கணக்கான மாணவர்களுக்கு இந்த 26 பணியிடங்கள் எப்படி இருக்கும் அப்படின்றத கொஞ்சம் பார்க்கணும். ஏன்னா இந்த எக்ஸாம்ஸ்க்கு அப்ளை பண்ணுறவங்களே பார்த்திங்கன்னா 1 லட்சத்தை தாண்டி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த குரூப் 1 எக்ஸாம்ஸ்க்கு அப்ளை பண்ணுவாங்க. ஸோ 1 லட்சம் பேர்லேருந்து 2 லட்சம் பேர் வரைக்கும் விண்ணப்பிக்கக்கூடிய இத்தகைய ஒரு தேர்வு வெறும் ஒரு 26 பணியிடங்கள் அப்படின்றது இந்த தேர்வர்கள் மத்தியில் இந்த எக்ஸாம்ஸ்க்கு விண்ணப்பிக்கவங்க மத்தியில் ஒரு பெரிய இடியாக பாரமாக என்ன செஞ்சுருக்கு அப்படின்னா விழுந்திருக்கு. ஸோ எப்போவுமே 100, 150, 200 அந்த மாதிரி இருக்கும், குறைஞ்சது 50க்கு குறையாமலாவது இருக்கும். ஸோ இந்த 26 பணியிடங்கள் அப்படின்றது ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது. இந்த பணியிடங்கள் நம்ம அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறோம். கண்டிப்பாக அதிகரிக்கும். காரணம் என்ன அப்படின்னா அதை ஒன் பை ஒன்றா சொல்கிறேன். ஸோ இதுக்கான குரூப் 1 சர்வீசஸ் நமக்கு என்ன செஞ்சுருக்காங்க, அறிவிச்சிருக்கிறாங்க. ஸோ இதற்கான டேட் ஆஃப் நோட்டிஃபிகேஷன் இன்றைய தினம் 23/6/2026. ஸோ இந்த அப்ளிகேஷன் நம்ம 30/6 என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா அப்ளிகேஷன் ஃபில் பண்ணிக்கலாம். இந்த அப்ளிகேஷன் லாஸ்ட் டேட் பண்ணுறதுக்கு நமக்கு ஜூலை மாதம் 29ஆம் தேதி வரைக்கும் நமக்கு டைம் இருக்குது. இந்த அப்ளிகேஷனை நம்ம கரெக்ஷன் பண்ணுறதுக்கு இந்த மாதிரியான டைம் ஆகஸ்ட் 2லேருந்து ஆகஸ்ட் 4 வரைக்கும் என்ன செஞ்சுருக்காங்க அப்படின்னா கொடுத்துருக்குறாங்க. ஸோ உங்களுக்கு தெரியும் இது 2 கட்டமாக நடக்கும், ப்ரிலிமினரி எக்ஸாம் அண்டு மெயின் எக்ஸாம். இந்த ப்ரிலிமினரி எக்ஸாம் நமக்கு செப்டம்பர் மாதம் 6ஆம் தேதியும், அதே நேரத்தில் மெயின் எக்ஸாம் டேட் பின்னர் அறிவிப்பதாகவும் என்ன செஞ்சுருக்காங்க அப்படின்னா சொல்லியிருக்கிறாங்க. ஸோ நமக்கு எக்ஸாம் செப்டம்பர் மாதம் 6ஆம் தேதி. ஸோ இதில் ஒரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னா ஆனுவல் பிளானை கொடுத்தது மாதிரி எக்ஸாம்ஸோட அறிவிப்பு என்ன செஞ்சிருச்சு அப்படின்னா வந்துருச்சு. ஓகேவா? பட் இதில் ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இந்த போஸ்டிங். ஸோ டெப்யூட்டி கலெக்டர் 12 பணியிடம், அசிஸ்டன்ட் கமிஷனர் ஒரு 2, டெப்யூட்டி ரிஜிஸ்டர் 3, டிஸ்ட்ரிக்ட் ரிஜிஸ்டர் 8 அண்ட் அசிஸ்டன்ட் கமிஷனர் ஆஃப் லேபர் 1. ஸோ மொத்தம் 26 பணியிடங்கள் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செஞ்சிருக்கு அப்படின்னா வந்திருக்கு. இதில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த டெப்யூட்டி கலெக்டர் அப்படின்றது 12 பணியிடமும், இந்த டெப்யூட்டி ரிஜிஸ்டர் ஆஃப் கோஆபரேட்டிவ் சொசைட்டி அப்படின்றது 3 பணியிடம், மொத்தம் 15 பணியிடம். ஸோ இந்த 15 பணியிடத்தை இந்த 26 கழிச்சோன்னா மொத்தமே 11 பணியிடம் தான். எதுக்காக இதை நம்ம கழிக்க சொல்கிறோம் அப்படின்னா இந்த 12+3 பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும், இதில் சிம்பிள் போட்டிருக்கு இல்லையா? ஸோ இன்க்ளூடிங் பேக்லாக் வேக்கன்சி. ஸோ இந்த 12ல் நமக்கு என்ன இருக்குது, பேக்லாக் வேக்கன்சியும் சேர்ந்து இருக்குது. அதே நேரத்தில் இன்க்ளூடிங் ஷார்ட்ஃபால் வேக்கன்சி, இந்த 3ல் ஷார்ட்ஃபால் வேகன்சியும் சேர்ந்துருக்கு. ஸோ இது எல்லாமே கடந்த 2025 இருக்கக்கூடிய வேக்கன்சி அடிப்படையில் என்ன செஞ்சுருக்காங்க அப்படின்னா போட்டிருக்காங்க. ஸோ நம்ம தேர்வை எழுதி அந்த செப்டம்பர் மாதம் நம்ம தேர்வை எழுதி மெயின் எக்ஸாமுக்கு செலக்ட் ஆகி நம்மளுடைய இன்டர்வியூ எல்லா ப்ராசஸும் நடக்கும்போது கட்டாயமாக இந்த பணியிடங்கள் அதிகரித்து இருக்கும். அதனால் மாணவர்கள் கண்டிப்பாக என்ன செய்யக்கூடாது அப்படின்னா பின்வாங்கிடக்கூடாது. உங்களுடைய அந்த பயிற்சியை என்ன செய்யணும் அப்படின்னா தொடர்ச்சியாக நீங்கள் ப்ரிப்பரேஷனில் இருக்கணும். ஏன்னா பணியிடங்கள் குறைவாக இருக்கும்போது மாணவர்களோட மனசில் ஒரு பாரம், நம்மளுடைய அந்த ஒரு இதே என்ன செஞ்சிடும் அப்படின்னா உடஞ்சிரும். ஏன்னா நம்ம பெருசும் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்திருப்போம், இது ஒரு நல்ல ஒரு பல்க் வேகன்சி வரும், நம்ம கண்டிப்பாக அடித்து பாஸ் பண்ணி உள்ளே போயிடலாம் அப்படின்னு இருக்கும்போது பணியிடங்கள் குறையும் போது ஒரு மனத்தளர்வு அப்படின்றது கட்டாயமாக வரும். ஸோ அந்த மனத்தளர்வு இருக்க வேண்டாம். கண்டிப்பாக பணியிடங்கள் என்ன செய்யும் அப்படின்னா அதிகரிக்கும். ஸோ உங்களுடைய இலக்கு, நீங்கள் படிக்கிறீங்க அப்படின்னா உங்களுடைய இலக்கு ஒரே ஒரு போஸ்டிங் தான். ஸோ அந்த நமக்கு 26 போஸ்டிங் இருக்குது, நமக்கு தேவை ஒன்றே ஒன்று தான். ஸோ அந்த ஒன்று நமக்குன்னு நினச்சிக்கிட்டு கண்டிப்பாக உங்களுடைய கடினமான முயற்சியோட இந்த தேர்வை என்ன செய்யுங்க அப்படின்னா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக வெற்றி என்ன செய்யும் அப்படின்னா கிடைக்கும். அதே நேரத்தில் 26 பணியிடங்கள் அப்படின்றது இதோடு நிற்காது, கண்டிப்பாக அது 100 தாண்டும் அப்படின்னு நம்ம நினச்சலாம் அப்படின்னா எதிர்பார்க்கலாம். ஸோ அதுக்கப்புறம் இதோட எக்ஸாம்ஸ் டீட்டெயில்ஸ் மற்ற விஷயங்கள் நினச்சிருக்காங்க, கொடுத்துருக்குறாங்க. அது நமக்கு எல்லாமே மேக்ஸிமம் இந்த எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணுறவங்க பற்றி நல்லாவே தெரிஞ்ச விஷயம் தான். மினிமம் ஏஜ், மேக்ஸிமம் ஏஜ் எல்லாமே நமக்கு பேசிக்கான விஷயங்கள் நமக்கு எல்லாமே நிச்சயம் தெரியும். நம்ம சொல்ல வர்றது 2 விஷயம் தான். 2026 ஆட்சி மாற்றம் நடக்கும்னு சொன்னாங்க. பட் நமக்கு நடந்தது மாற்றம் அல்ல, ஏமாற்றம். வெறும் 26 பணியிடங்கள் அப்படின்றது ஒரு ஏமாற்றமான செயல் தான். ஸோ நமக்கு கிடைத்த இந்த ஏமாற்றம் வெகு விரைவில் நல்லதொரு
மாற்றமாக நமக்கான போஸ்டிங் வந்து கண்டிப்பாக இன்க்ரீஸ் ஆகும். நீங்கள் போஸ்டிங் எவ்வளவு அப்படின்றத பற்றி ஒரி பண்ணாமல் நீங்கள் நினச்ச நோட்டிஃபிகேஷன் வந்துருச்சு அப்படின்றத நினச்சி அதுக்கான ப்ரிப்பரேஷனில் என்ன செய்யுங்க அப்படின்னா முழு முயற்சியோடு என்ன செய்யுங்க இறங்குங்க. எண்ணிக்கையை பற்றி கவலைப்பட வேண்டாம். நமக்கு தேவையானது ஒரே ஒரு எண்ணிக்கை தான், ஒரே ஒரு போஸ்டிங் தான். ஸோ அதை மட்டும் நிச்சயமாக கொண்டுட்டு உங்களுடைய ப்ரிப்பரேஷனை வந்து என்ன செய்யுங்க அப்படின்னா தொடர்ச்சியாக ப்ரிப்பேர் பண்ணுங்கள். டயத்தை வேஸ்ட் பண்ணாதீங்க. உங்களுக்கு குரூப் 1 சம்பந்தமாக நிறைய வகுப்புகள் வந்து நம்ம யூடியூப் சேனத்தில் கொடுக்கறதாக இருக்கும். ஸோ தொடர்ந்து இணைந்திருங்கள். அனைவருக்கும் நன்றி, வாழ்த்துக்கள்.